நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைல் ஹேண்ட்லிங் சாப்டர்ல வந்துட்டு எப்படி வந்து ஃபைல் ஓபன் பண்றது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், லாஸ்ட் வீடியோஸ்ல டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் என்னன்னு பார்த்தோம், தென் ஆக்சஸ் மோட்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் செக்ஷனுக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ நார்மலா எப்படி டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க, உங்களுக்கு எங்க வேணுமோ எந்த லொகேஷன்ல எந்த டிரைவ்ல வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், எந்த டிரைவ் மீன்ஸ் சி கோலன் டி கோலன் அந்த மாதிரி. ஸோ எந்த டிரைவ்ல வேணும் எந்த லொகேஷன்ல வேணுமோ நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு எங்க கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா சி கோலன்ல கிரியேட் பண்ணிருக்கேன். ஐ ஹவ் கிரியேட்டட் சி கோலன்ல நியூ ஃபோல்டர் போட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், ஐ ஹவ் கிரியேட்டட் த ஃபைல். ஸோ இந்த ஃபைலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாம்பிள் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஸோ ஃபைலோட நேம் நான் என்ன வச்சிருக்கேன், சாம்பிள் அண்ட் இட்ஸ் எக்ஸ்டென்ஷன் இஸ் டிஎக்ஸ்டி. ஓகே, இதோட எக்ஸ்டென்ஷன் என்ன, டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல நம்ம சின்ன பிள்ளைங்களோட ரைம்ஸ் நான் என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் காப்பி பண்ணிருக்கேன். இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்குள்ள போனோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இதுதான் என்னது, ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் சி கோலன். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, என்னோட சாம்பிள் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்துட்டு சி கோலன்ல நியூ ஃபோல்டருக்குள்ள என்ன பண்ணிருக்கேன் போட்டிருக்கேன். ஸோ இங்கனக்குள்ள அந்த டைரக்டா ஃபைல் நேம் கொடுக்காம நான் என்ன பண்ணிருக்கேன், நான் லொகேஷனை காப்பி பண்ணிருக்கேன். ஓகேவா, ஸோ இங்கனக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், டைரக்டா ஃபைல் நேம் போடாம லொகேஷன் நான் என்ன பண்ணிருக்கேன், காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் இந்த ஆர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு பார்க்கலாம் அப்படின்னா ரீட், அதுக்கு பார்க்கலாம். ஸோ வித்வுட் என் வேல்யூ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரன் திஸ். ஓகே, ஸோ வித்வுட் என் வேல்யூ ஐ எம் கோயிங் டு ரன் திஸ். ஸோ சி கோலன்ல நியூ ஃபோல்டர்ல சாம்பிள் வச்சிருக்கேன். சாம்பிள்ல நான் என்ன டேட்டா வச்சிருக்கேன்றது நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரீட் தட் ஃபைல். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இந்த ஃபைலை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ வாட் இஸ் அவுட்புட் ஐ வில் கெட் இஸ், நம்ம ரீடோட ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ரீட் அப்படின்னா என்ன பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன், இட் வில் ரீட் ஆல் த லைன்ஸ் ஃப்ரம் தட் ஃபைல். ஸோ சாம்பிள்குள்ள இப்போ நான் காமிச்ச எல்லா டெக்ஸ்ட்டுமே இங்க உங்களுக்கு ஷோ ஆரம்பிச்சிச்சா. ஸோ சாம்பிள்ல காமிச்ச எல்லா டெக்ஸ்ட்டுமே இங்கே காமிச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரீடுக்குள்ள நான் என்ன கொடுக்க போறேன், என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுப்பேன். நான் ஜஸ்ட் 10 கொடுத்துட்டு நான் ரன் பண்ண போறேன். 10 கொடுத்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா 10 கேரக்டர். ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நம்ம இங்க என்ன பண்ணணும், நம்ம இந்த ஸ்பேஸையும் ஒரு கேரக்டரா தான் எடுத்துக்கணும். இந்த ஸ்பேஸையும் நம்ம என்ன எடுத்துக்கணும், ஒரு கேரக்டரா தான் எடுத்துக்கணும். ஸோ நான் அகைன் இப்ப நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா 30 கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா 30 கேரக்டர்ஸ். இட்ஸ் பேஸ்ட் ஆன் நமக்கு என்ன பண்ணும், இது ரிட்டர்ன். இதுதான் ரீட். இதே நான் நெக்ஸ்ட் வந்து ரீட் லைன், நான் நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன், ரீட் லைன் கொடுத்தேன் அப்படின்னா, ரீட் லைன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு 13 கொடுத்தேன் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன், ஸோ இட் வில் ரீட் ஒன்லி ஒன் லைன். என்ன பண்ணும், இட் வில் ரீட் ஒன்லி ஒன் லைன். ஸோ நெக்ஸ்ட் நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா 50 கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். ஸோ அகைன் இட் வில் ரீட் ஒன்லி தட் லைன். ஸோ ரீட் லைன் சொல்லிட்டு நான் எந்த என் வேல்யூமே கொடுக்காம நான் ரன் பண்ணேன் அப்படின்னா it will return only one line. So read line நாலே நமக்கு தெரியும், it's going to read only one line. It's not to read a whole text. இது ஒரே ஒரு லைன் ரீட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், இந்த ரீட் லைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எஸ் ஓகே ரீட் லைன்ஸ். இப்போ நான் ரீட் லைன்ஸ் போட்டோம்னா என்ன சொல்லிருக்கேன் ஆல்ரெடி, ரீட் லைன்ஸ் போட்டோம்னா இட் வில் ரிட்டன் ஆல் த டெக்ஸ்ட் வித் திஸ் லிஸ்ட், வித் இன் த லிஸ்ட் நான் சொன்னேன். ஸோ பாத்தீங்களா இப்ப லிஸ்டோட சிம்பிள் இங்க வந்துருச்சா. ஸோ லிஸ்டுக்குள்ளதான் என்ன பண்ணும் அப்படின்னா இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஆல் த லைன்ஸ் இதுக்குள்ள நீங்க என் வேல்யூஸ் ஸ்பெசிஃபை பண்ணா எப்படி வரும் அப்படின்னா தட் என், அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் என் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா என்ன பண்ணும், அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் என்ன பண்ணும் வரும். இதே சப்போஸ் நீங்க வந்துட்டு கூட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கூட எத்தனை லைன்ஸ் வருதோ அத்தனை லைன்ஸ். இங்க பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 3 லைன்ஸ். இந்த 50க்குள்ள எத்தனை லைன்ஸ், ஸோ லாஸ்ட் ஸ்லாஷ் என் வந்தாதான் அது என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும். ஸ்லாஷ் என் வரல அப்படின்னா என்ன பண்ணாது, இட் வில் நாட் பிரிண்ட். ஓகே, ஸோ இது வந்து இப்ப நான் என்ன மோட்ல பாத்துட்டு இருக்கோம், நம்ம ஆர் மோட்ல பாத்துட்டு இருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஆர்னு கொடுத்தேன். ஸோ அப்ப என்ன பண்ணாது, இட் வில் நாட் ரைஸ் இன் ஹியர். இப்ப நான் ஒரு ஃபைல் நேம் 1 அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணேன், சாம்பிள் 1. நான் உங்கள்கிட்ட காமிச்சதுல ஃபைல் நேம் வந்துட்டு வெறும் சாம்பிள் மட்டும்தான் இருந்துச்சு. நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சாம்பிள் 1 அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்ப ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லுது, ஃபைல் நாட் ஃபவுண்ட், நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி. நமக்கு தெரியும் இந்த ஆர் ஆக்சஸ் மோடுக்கு கண்டிப்பா அந்த ஃபைல் இருந்தா மட்டும்தான் ஷோ பண்ணும், ஃபைல் இல்லைன்னா ஷோ பண்ணாது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இதே ஆர் பிளஸ் கொடுத்தோம் நமக்கு என்ன பண்ணும், அந்த சாம்பிள் 1.5ல அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும், கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்ப நான் எனக்கு ஆர் பிளஸ் போட்டுருவேன், கொடுத்தால் நமக்கு என்னதான் வரும், இட் வில் ரைஸ். ஸோ போத் ஆருக்கும் ஆர் பிளஸ்க்கு என்ன பண்ணணும், கண்டிப்பா ஃபைல் இருக்கணும்.
அந்த ஃபைல் இல்ல அப்படின்னா இட் வில் ரைசஸ் அண்ட் எரர். ஸோ அதே மாதிரி இங்க ஆர் கொடுக்கும் போதும் ஆர் பிளஸ் கொடுக்கும் போதும் இட்ஸ் ரைசஸ் இங்க எரர். தேங்க்யூ.